காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட் ராஜராஜேஸ்வரி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல, இந்த லைவ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காதோடு தான் நான் பேசுவேன் அப்படின்ற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பல விதமான சிக்கல், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கருத்து கேட்கணும் நம்மளுக்கு, ஒரு ரெண்டு பேரை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே நமக்கு அப்படின்னெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி இருக்குமானால் நீங்கள் இந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் எங்கிட்ட இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளை கூட பகிர்ந்துக்கலாம். அதற்கு உளவியல் ரீதியாக என்னுடைய அனுபவம் வாயிலாகவும் எனக்கு தெரிந்த ஒரு சில சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ இன்னைக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எவ்வளோதான் நம்ம இருந்தால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கூட நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நம்ம ஒன்று தான் மனசில் வச்சுக்கணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்கணும். தீர்வு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. இல்லை அப்படின்னுட்டாக்கா அதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா தீர்வு இல்லைங்கிற போது அதை கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? சில வாழ்க்கை பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அது அதனோட பிரச்சனை, அந்த வாழ்க்கையே சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது வாழ்க்கை முறையே அப்படி இருக்கும். அப்போ அதுக்கு தீர்வு என்னன்னாக்கா அதுக்கு வாழ்ந்து விடுவது தான் அதற்கு தீர்வு. ரொம்ப இதுவாக ஃபிலசாபிக்கலாக சொல்லுவாங்க, ஏதோ என்னுடைய கர்மா இது அப்படின்வாங்க. அது ரொம்ப உண்மையான ஒரு வாஸ்தவமான ஒரு சென்டென்ஸ். ஏன்னா சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய மனிதர்கள், சம்பவங்கள் ஒன்றுமே நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் நம்மளை அப்படியே அந்த பயணத்தை நகர்த்துவதற்காக உதவக்கூடிய ஒரு உபகரணங்கள் தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிட்டே போகணும். நம்ம விரோதிகளுக்கு கூட ஒரு விதத்தில் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. ஏதோ நம்மளுடைய ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒருத்தர் வரணும், நமக்கு இந்த தீங்கு இழைக்கணும், நமக்கு இந்த பிரச்சனை கொடுக்கணும், அதெல்லாம் இருந்திருக்கு. அது முடிஞ்சு போயிடுச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச், உன்னோட ரோல் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வான்னு அவங்கள வி மஸ்ட் லெட் கோ ஆஃப் தெம். ஸோ இப்படி நம்ம மனிதர்களை அனுப்ப நம்ம வாழ்க்கையில் புதுசாக நமக்கு மனிதர்கள் வருவாங்க, புது சம்பவங்கள் வரும், நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கும், டெஸ்டினி வந்துடும். ஏன்னா இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு பாடல்களில் கூட நான் கேட்ட ஒரு ஞாபகம் எனக்கு. அதாவது நம்மளுடைய பிரயாணம், அதாவது ஹிந்து சனாதன தர்மப்படி இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்மாவுடைய ஜேர்னி, தட் இஸ் பயணம் அப்படிங்கிறது முடிவே இல்லாதது. அது பல தோற்றங்கள் எடுத்து திருப்பி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து பயணித்து போய்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு புரியுறபடி நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு 60 வருஷம் வாழறோம்னா, இந்த 60 வருஷத்துக்குள்ள எத்தனையோ பஸ் ஏறி இறங்கியிருப்போம், எத்தனையோ ரயில் ஏறி இறங்கியிருப்போம், எத்தனையோ பயணங்கள் பண்ணியிருப்போம். அப்போ ஒவ்வொரு பயணங்கள், இப்போ ஒரு இங்கேருந்து நம்ம ஒரு 12 மணி காலையில் வண்டியில் போகிறோம், நாளைக்கு ஒரு இடத்த போய் சேர போகிறோம் காலையில் அப்படின்னா, அப்போ அந்த ஒன் டே அந்த வண்டிக்குள்ளே நம்ம லாக்அப் ஆயிடும். ஸோ அப்போ அந்த வண்டிக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வுகளுக்கும் அந்த மனிதர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரயாணம் வரும், அது ரொம்ப உண்மையாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட அது மாதிரி தான் அப்படின்னு ஒரு ஃபிலசாபிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நமக்கு ஃபெயிலியர்ஸ், இல்லை ஒரு இழப்பு, இல்லை ஒரு துரோகம் இழத்தவர்கள், நமக்கு கெடுதல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை தான் நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. நல்ல அன்பான மனிதர்கள் வரும்போது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு பிரச்சனை, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பெண்மணி பகிர்ந்துக்கிட்டது. அவங்க இதுக்கான தீர்வு நீங்கள் லைவில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ அவங்களோட ப்ரைவசி காரணமாக அவங்களோட ஸ்டோரியில் சில மாற்றங்கள் நான் செய்திருக்கேன். அவங்களுடைய பெயர்கள், அவங்க வயது, அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுதல்களாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட், அந்த க்ரக்ஸ், அந்த சம்பவம் பல பேருக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சந்திச்சிருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதியர் இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் பண்ணும்போது காதல் திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்க மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கூட அந்த நபருக்கு வந்து ஆணுக்கு வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து இவங்க ஒரே பொண்ணு. ஸோ இவங்க வந்து மாமியார் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களோட லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இந்த நிலையில ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த கதை என்ன அப்படிங்கிறது ஒரு காலர் ஒரு லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு பேசிட்டு நான் திருப்பி தொடர்ந்து பேசுறேன். ஹலோ. ஹலோ. எஸ் மேடம், நான் அம்பத்தூர் ராமலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க ராமலட்சுமி. மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மேடம், இது வந்து என்னுடைய டாக்டர் வந்து இப்ப 10th முடிச்சிருக்காங்க. சரி. 10th வர வரைக்குமே மார்னிங் வந்து எந்திரிச்சு கிளம்ப நைட் என்னதான் சீக்கிரம் தூங்க வச்சாலும் பண்ணாலும் காலைல எழுந்திரிக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு, ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் தான் எந்திரிச்சு அந்த டைம் கூட சாப்பிடவும் முடியாம அது ரொம்ப பரபரன்னு இப்படி ரொம்ப கோவம் வருது. அந்த டைமுக்கு எழுப்பினா எங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டே இது பண்ண முடியல. எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இது எப்படி ஹேண்டில் பண்றது மேடம்? அது உங்களுக்கு எத்தனை பசங்க ராமலட்சுமி? 2 பிள்ளைங்க மேடம். இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுது? அவங்க வந்து மெடிசன், அவங்க வந்து பிரச்சனை இல்ல, மெடிசன் முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும்? ஏஜா? ஏஜ் 15 முடிஞ்சது, 16 ஆகுது. இல்ல ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறேன். உங்க முதல் டாட்டருக்கும் ரெண்டாவது டாட்டருக்கும் அது 6 வயசு டிஃபரன்ஸ் ஆகுது. 8 இயர்ஸ். ஆரம்பத்துல இருந்தே இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் மேடம். ஆரம்பத்துல இருந்தே ஸ்கூல் மாத்தி ஸ்கூல், ஏன்னா அந்த டைமுக்கு போக முடியல. நல்ல ஸ்கூல் கிடைக்கும், இந்த டைமுக்கு போக முடியாதனால கொஞ்சம் தூரம் எல்லாம் என்னால போக முடியாம போயிடுச்சு. அதனால என்ன எப்படி வந்து, ஏன்னா இது வரைக்கும் 10th வரைக்கும் கொண்டு வரதே படும் பாடா போயிடுச்சு. 10th அப்படியே ஆப்போசிட். நான் கம்பேரிசன் பண்றதில்ல, கம்பெல்லாம் பண்றது இல்ல. ஒரு குழந்தை ஒரு மாதிரி சொல்லிட்டு அது லைன்லயே போயிட்டு நானும் என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா அது அடிக்கவும் முடியாது, பெண் குழந்தைங்களை வச்சு அதட்ட கூட முடிய மாட்டேங்குது. எப்படி இப்ப ஸ்கூல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு கிளம்புனா என்ன? ஸ்கூல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருதா அவங்கள பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப லேசினஸா இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேற எந்தெந்த விதத்துல அவளோட லேசினஸ்? இந்த ஸ்கூலுக்கு போறது பழக்கத்துல மட்டும்தானா, இல்ல சாப்பிடுறதுல அவங்களோட துணிகளை மடிச்சு வச்சுக்கிறது அந்த மாதிரி? அதுலயும் கொஞ்சம் லேசினஸ் இருக்கு. மிச்சப்படி அதுக்காக ஏதாவது பிடிச்சிட்டு கிளம்புனா பரபரன்னு கிளம்பிடுது. அதெல்லாம் ட்ரெஸ்ஸன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சீக்கிரம் பண்ணிட்டு அதெல்லாம் கிளம்பிடுது. இப்ப லைன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்கூலுக்கு போற டைம் ரொம்ப 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 ஸ்லோவா இருக்குது. படிக்கிறதெல்லாம் எப்படி இருக்காங்க? படிக்கிறது வந்து நார்மலா படிக்கிறாங்க. அதாவது ஹேண்டில் பண்றது எப்படி நல்லா டீச்சர்ஸ் ஒரு கவர் பண்ணாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, படிக்க ஆரம்பிச்சிருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கேட்டது இல்ல? போக மாட்டேங்குது, ரொம்ப இது பண்ணுது. இல்ல நீங்க கேட்டது இல்லையா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க, ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கு? அதெல்லாம் அங்கெல்லாம் நல்லாதான் மேம் இருக்குன்னு சொல்லுது. அங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நடந்தா கூட அது அப்படியே அந்த இடத்துல விட்டுடுது. இங்க வந்து அதோட கோபத்தை காமிக்கிறது, அது பண்றது என்ன ஏதாவது அந்த டைம் சொல்ல மாட்டேங்குது. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அதை டீச் பண்றாங்க, அதை சொல்றாங்க, அதை திட்டாங்க அப்படின்ட்டு அப்புறமா சொல்லுது. நான் கூட என்கரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுது, டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அப்செட் ஆயிடுது. அப்படியே வீட்டுல வந்து அது மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு படிச்சு இந்த ஸ்கூல்ல 2 ஸ்கூல் மாத்தினாலும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப நான் வீட்டுல வச்சு அந்த டிசிப்ளினே வர மாட்டேங்குது. நான் மார்னிங் எழுந்திரிச்சு என் கூட எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணுன்னு சொன்னா கூட இதோ எழுந்திருக்கிறேன் அதோ எழுந்திருக்கிறேன். நான் எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்றேன், அது எல்லாமே யோகாவும் பண்ணும், எல்லாமே தெரியுது, பண்ண மாட்டேங்குது, இது செய்ய மாட்டேங்குது. நான் நாளைக்கு பண்றேம்மா, நாளைக்கு எழுந்திருக்கிறேம்மா, இப்படியேதான் சொல்லிட்டு இருக்குது. ஹாஸ்டல்ல தங்கியே வச்சு படிக்கவும் வைக்க முடியாது. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாவே தான் இருக்கு, சவாலா இருக்கு. நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஓகே, அதாவது இதுக்கு வந்து ஒரு ஒரு விதத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். என்னன்னா உங்க மகளை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுட்டு ரொம்ப பிளா 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 பிளான்னு எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கக்கூடாது, திட்டக்கூடாது, வேண்டாத சென்டென்சஸ்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மூட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாத ஒரு நேரத்துல நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன், கொஞ்சம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் கொடுக்கணும். அப்போ அவங்க என்னன்னு கேட்குற வரைக்கும் நீங்கள் சைலண்டாக இருக்கணும். என்ன சொல்லு அப்படின்னு. இல்லை சொல்லாமே இருந்தாங்கன்னா என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும், நாளையிலேருந்து இந்த அப்படி அலாரம், நீ அலாரம் வச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதை விட்டுடணும். இதுக்கு மேல்பட்டு இது நீ ஸ்கூலுக்கு போகலைன்னா
நான் அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி பண்ணி அவங்க வளரும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து இந்த டிசிப்ளின் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க முடியும். இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க வந்து என்னுடைய நம்பர்ல, வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எனக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க கலந்து பேசலாம். என்னுடைய நம்பர் 9789011436. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க. அப்படியா? சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சவுண்டா பேசுமா? ஏமா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி தெரியுமா, நம்ம வந்து பயணிக்கிறோம், எங்கேயும் பயணிக்கிறோம், ஆனா எங்க போறோம் வாரோம்னு நமக்கு தெரியாது, ஆனா பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆமா, அதை சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் கூட ரொம்ப கவனமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட வருஷங்கள் காரணமா எனக்கு 59. இது வந்து நம்மளுடைய எல்லா புத்தகத்திலும் சொன்ன கருத்து தான், என்னுடைய புதுசான கருத்து கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம புரிந்துக்கணும். அதை வந்து நீங்க புத்தகம் படிச்சிக்கலாம், ஆனா புத்தகம் நான் படிக்கல. ஆனா நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோன்றது மட்டும்தான் புரியுது. ஆமா, ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தான் இது, வந்து வாழ்க்கை பயணம். இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கோமோ அது மாதிரி தான். அதாவது ஒரு நிமிஷம் சொல்றீங்க. ஹலோ, சொல்லுங்க. அதாவது எப்படி கேட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா, நம்மளோட உடம்புலாம் இழைச்சி போயிருது, ஒண்ணுக்கும் ஆகாது போயிருது, ஆனா மனம் மட்டும் அப்படி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. இதை நம்ம மனதால உணர முடியுது. அது ஒண்ணுதான். அதுதான் நீங்க இப்போ எதேச்சியா அந்த உங்களுடைய சேனல்ல வச்சேன், அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, அழகா இருக்கு. தொடர்ந்து பாருங்க. இதே டைம்ல வாரம் வந்து இந்த நேரத்துல லைவ் இருக்கும் 11ல இருந்து 12. தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கருத்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ ஒரு காலர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய குழந்தைய எப்படி டிசிப்ளின் பண்றதுன்னு. ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போறதுக்கு அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட இன்னொரு கேஸ் ஸ்டடி வந்தது, அதுவும் வந்து சிமிலர் டு தான். ஏதாவது குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு அவங்களே பொறுப்பா கிளம்புறபடி நம்ம எப்படி டிசிப்ளின் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பல பேருக்கு சவாலாக இருக்குங்க. இப்போ இதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஏன் இப்படி பிள்ளைகள் பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் பின்னாடியே இந்த பெற்றோர்கள் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான். இப்போ வந்து இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு செயலுக்கு, நீ செய்யற செயலுக்கு வரக்கூடிய விளைவு நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். அடுத்தது, அதனால ஏற்படக்கூடிய சில உபாதைகளை வந்து பேரண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பொறுப்பை நீ அலாரம் அடிச்சு நீ தான் கிளம்பி போகணும், நீ வந்து ஸ்கூல் பஸ்ஸையோ வேனையோ மிஸ் பண்ணிட்டேன்னா நான் கொண்டு போய் டிராப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அடுத்த நாள் வந்து பல்ல கடிச்சிட்டு அதை கீப் அப் பண்ணணும். நான் வந்து உன்னை டிராப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஐயோ பள்ளிக்கூடம் போகலன்னா ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போகுதே, நோட்ஸ் எல்லாம் எழுத முடியாம போயிடுமே, அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிட்டு அனுப்புவாங்களே, அப்படி இப்படிங்கிற காரணத்துக்கு நாம ஃபிளெக்சிபிளா ஆயிட்டு நம்ம கொண்டு போய் டிராப் பண்ணிட்டோம்னா அவங்க திருந்த மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோமோ அதுல உறுதியா நிக்கிறதுக்கு அந்த கான்சிக்வன்சஸை பெற்றோர்களும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு நல்லா அவஸ்தைப்பட்டு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுறணும். அப்ப அடுத்த நாள் அவங்களுக்கே அந்த பயத்துல தன்னுடைய வேலை இது, அப்படி இல்லைன்னா இதனால வரக்கூடிய கெடுதல் நாம தான் ஃபேஸ் பண்ணணும்னு புரியும். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க. மேம், அதாவது நீங்க இப்போ பேசுனீங்களா, ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த கர்மாங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஆமா, கர்மா. நான் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கா தோணுது, நம்ம வந்து இந்த சமுதாயத்தை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றோம்னு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. பரவாயில்ல, தாழ்வு மனப்பான்மையே வச்சுக்க வேண்டாம். சரி, இப்போ வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கான யுத்தியாகவே இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து சில நம்மள கை மீறி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு நம்ம நேரம் தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு டயர் பர்ஸ்ட் ஆகி ஒரு லாரி வந்து நம்ம மேல அடிச்சு நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போகுது. இந்த மாதிரி சில பேருக்கு நடக்குது இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? நம்ம எத்தனை நாளைக்கு வந்து ஒரு குற்றுணர்வு வச்சிருக்க முடியும்? ஐயோ நான் சரியா போயிருக்கணும், இல்ல அவன் சரியா போயிருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ நம்ம உணர்வுகளை வச்சு நம்ம மனசை வந்து கோவப்படுறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ இல்ல குற்ற உணர்வு கொள்வதாலேயோ இல்ல நம்மள நாமளே நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறதுனாலயோ ஒரு தீர்வும் வரப்போதில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஏதோ நம்மளுடைய கர்மா அப்படின்ற போது அது நம்மளுக்கு ரொம்ப இதமாக தான் இருக்கு. அது உண்மையோ பொய்யோ தெரியல. சில விஷயங்கள்ல வந்து நம்ம அப்படி நம்ம மனசை வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு யுத்தியாக கூட எடுத்துக்கலாம்.
ஸோ அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கர்மா அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் மட்டும் கிடையாது, உலகத்துல கோடிக்கணக்கான பேர்கள் வந்து இந்த ஒரு சொல்லுக்கு ஆட்பட்டவர்கள்னு வரும்பொழுது நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் வருது. நீங்க ஏதோ ஒரு கருத்து சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அதாவது மேம், இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, எனக்கு உண்மையான ஒருத்தவங்களை யாரையுமே உருவாக்க முடியல. கொஞ்ச நாளையில அவங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்ச உடனே நான் அவங்களை விட்டு ஒதுங்கிடுவேன்னா முழுமையா ஒதுங்கிடுவேன். அவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே. ஆனா நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே உண்மையா பழக ஆரம்பிச்சுவேன். ஓகே, சரி, இது வந்து டிஃப்ரெண்ட், இது வேற விதமான பிரச்சனை. இதுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டா நான் தொடர்ச்சியா நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான ஆன்சர் நான் வேற ஒரு சந்தர்ப்பத்துல தரேன். இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஓகே, அதாவது இப்போ வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுது. அப்படிங்கிற பொழுது இதுல வந்து ரெண்டு பர்சனாலிட்டிஸோட டைனமிக்ஸ் தான். இப்போ சாதாரணமா பார்டர் லைன் பர்சனாலிட்டி, இல்லை கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க, இப்போ வந்து உணர்வு பூர்வமாக யார் கூடயுமே எதையுமே பகிர்ந்துக்க முடியாம நிலையில இருக்கிறவங்க, இது நான் பொதுவா சொல்றேன், நீங்க அப்படி இருக்கணும்னு கிடையாது. இப்போ வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆளை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க வந்து கோவமா இருக்காங்களா, இல்ல வேதனையா இருக்காங்களா, இல்ல சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லைன்னு வைங்க. கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, எப்படியோ இரு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இன்டிஃபரண்டா ஒரு அட்மாஸ்பியர்ல பீப்புள் இருக்காங்கன்னு வைங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா, வெளி உலகத்துல போய் திடீர்னு ஒருத்தர்கிட்ட பழகும் பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, ஒரு வெயிட்டர் கூட இருக்கும். திடீர்னு என்னங்க எப்படி இருக்கீங்க, ஆமாங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு திடீர்னு பர்சனல் ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அதை மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும்னா, அடுத்தவங்களையும் சொல்ல வச்சிருவாங்க. அப்ப நான் இவ்வளவு தூரம் ஓப்பனா இருக்கும் பொழுது நீயும் எல்லாத்தையும் சொல்லுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு, இது எப்படின்னா ஒரு தாண்டுதல், எகிரி குதிச்சு தாண்டுற விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க ஒரு பெரிய இடத்துல பார் வச்சுட்டீங்கன்னா அப்ப எதிராளிக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அளவுக்கு அவரும் குதிச்சாகணும், தாண்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம இந்த ஹைட்ல வச்சிடறோம், நான் பாரு இந்த அளவுக்கு உங்க கூட வெளிப்படையா இருக்கேன். அப்ப என்ன ஆயிடும், அடுத்தவங்களும் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு விரும்புறவங்களோ இல்லையோ அவங்களோட பர்சனல் ஸ்டோரிலாம் சொல்ல போகும்போது உங்களுக்குள்ள வந்து எங்கேயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அவங்கள வந்து ஆராய ஆரம்பிச்சிருங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு. ஸோ இது முதல்ல தவறு. நம்ம வந்து அந்த அளவுக்கு மற்றவங்களோட பர்சனல் ஸ்டோரி நம்ம கேட்டுக்கவே கூடாது. இன்க்விசிட்டிவா இருக்கிறதுங்கிறது ஒரு வீக்னஸ். அது வந்து மற்றவங்களை வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பர்சனல் இது இருக்கணும், சீக்ரெட்ஸ் இருக்கணும். அந்த சீக்ரெட்ஸ் நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அதே மாதிரி நமக்குள்ள நம்மளோட ஸ்டோரி ஹிஸ்டரி வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு கிடையாது. ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிசிப்ளின் பண்ணிட்டாதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நம்ம ஸ்டெப்பா நம்ம வந்து பாண்டிங் பண்ண முடியும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. எஸ், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், எனக்கு 43 ஏஜ் ஆகுது. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. உங்களுக்கு 43 ஏஜ் ஆகுது. 43. சொல்லுங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப யங்கா இருக்கு, ஒரு 20 இயர் கேர்ளோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. எனக்கு செகண்ட் மேரேஜ் தான் ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான். சரி. இப்ப என்னன்னா, என் பொண்ணு இப்போ 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவ ஸ்கூல் போயிட்டு இருக்கிறான் இப்போ. சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா? உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? பிரச்சனை என்ன? ஹஸ்பண்ட் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஹவுஸ் ஒய்ஃப். சரி. என்னன்னா, அவன் வந்து 10th படிக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ நல்ல அவன் 10th பையன் தான், ஃபர்ஸ்ட் வயசு அவனுக்கு. ஓகே. அவரோட பையன் 10th படிக்கும்போது உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு. ஓகே. உங்களுக்கு இது வந்து இரண்டாவது கல்யாணம் இல்லையா? உங்களோட எனக்கும் அப்படிதான், அவருக்கும் அப்படிதான். எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட முதல் மேரேஜ்ல உங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது? ஆமா, ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் குழந்தை இல்லை. இப்ப ரெண்டாவது இந்த இவரோட எனக்கு ஒரு பொண்ணு, திருமணமாயி ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு வந்து 8 வயசு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? யாருக்கு? எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்குமா 10 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸ். சரி. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப என்னன்னா, அவன் வந்து கல்யாணம் பண்ண டயத்துல எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். சரி. இப்பவும் ஒண்ணும் இல்ல, எது சொன்னாலும் கேக்குறா. அப்ப படிக்கும்
முடிச்சுட்டு பிளஸ் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். சரி. அதாவது எல்லாரும் தெரிஞ்சுதான் கல்யாணம் எல்லாம் பண்ணணும் நல்லா தான் இருந்துட்டு இருக்குது. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். என்னன்னா வீட்டுல யார்கிட்டயுமே பேச மாட்டான், அவங்க அப்பாட்ட பேச மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான். எங்கேயாவது போயிட்டு வான்னு சொன்னான்னா போயிட்டு வருவான். மற்றபடி தன்னால அவனுக்கு வந்து இது நம்ம வீடு, நம்ம அம்மா அப்பா ஆரம்பத்துல எல்லாம் அப்படிலாம் கூப்பிட்டு பேசிட்டுலாம் இருந்தான். அதுக்கப்புறம் அப்பா கிட்டயுமே அந்த பேச்சுகள் இல்ல. அவரு இப்படி ஒரு தனிப்பட்ட, ஆனா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல நல்லா பேசிக்கிறான். மற்றபடி வேற யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டான். அந்த பேச்சு வந்து டிஸ்டன்ஸ் ஆயிட்டு. மற்றபடி என் பொண்ணுகிட்ட தங்கச்சி அப்படிங்கிற முறையில எங்க கூட்டிட்டு போனா போயிட்டு வரான். இதை வாங்கிட்டு வா, இதை கொண்டு வை இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நானும் இருந்தாச்சு. அவங்களும் வீடு தானே, நீ செஞ்ச என்னப்பா அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. நானும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜுக்கு ஒத்து நான் பண்ணிக்கிட்டேன். எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் நல்லா தான் இருக்கணும். அவனுக்கு நான் அந்த டிஸ்டன்ஸ் எதையுமே மெயின்டைன் பண்றது கிடையாது. எல்லாமே நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி பண்ற அந்த விஷயத்துல என்னைய அவர் வந்து எதுவுமே சொன்னது கிடையாது. சரி. ஒரு வியூவர் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகன் வந்து எங்கிட்ட அவ்வளவு அன்பா பழகலன்னு. அவங்க லைன்ல இருக்காங்களான்னு தெரியல. லைன்ல இருக்காங்களா? ஹலோ ஹலோ மேம், லைன்ல தான் இருக்கேன். அதாவது மேடம், இன்னைக்கு வந்து பொதுவாகவே பிள்ளைங்க வந்து ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அவ்வளோ தூரம் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. சுபாவத்திலே ஒரு சில பேர் வந்து ரொம்ப அமைதியான சுபாவமாக இருப்பாங்க. அது ஆண்களில் வந்து அதிகப்படியாக அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப சரளமாக சலச்சலன்னு பேசிட்டே இருக்கிறது பொம்பளை பசங்க தான். ஸோ அதனால நீங்கள் வந்து அதை ஒரு பெரிய குறையாக நினைக்க வேண்டான்றது என்னோட ஒப்பீனியன். சில பேருக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது, வார்த்தைகளால் உட்கார்ந்து பேசி அந்த மாதிரி வெளிப்படுத்த முடியாது. ஸோ அவங்க சுபாவத்திலே எல்லார்கிட்டையுமே அப்படிதான் இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது அது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு நடத்தையாக எனக்கு தெரியல. இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருக்கும் பொழுது அது சொல்லலாம். ஸோ அவங்க அப்பா கிட்டேயும் அப்படிதான் இருக்காங்க, உங்ககிட்டயும் அப்படிதான் இருக்காங்க, தங்ககிட்டயும் அப்படிதான் இருக்காங்க, வெளியில எல்லார்கிட்டையும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்பா சுபாவமே அப்படிதான். ஸோ அதனால இதை ஒரு பெரிய குறையா நீங்க எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது எந்த விதத்திலயும் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குதா? மேம் ஒரு நிமிஷம், தன்னோட உடைமைகள் கூட அவனால இது பண்ண முடியல. தன்னோட துணி, நம்ம வெளியில போறோம், டீசெண்டா போகணும், நம்ம அத எவ்வளவு இதுவா வச்சுக்கணும் அப்படிங்கறது. குளிக்கிறதெல்லாம் டெய்லி குளிக்கிறாளா? இல்ல குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது அதெல்லாம் இல்ல, அவரோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் எல்லாம் டெய்லி பண்ணிக்கிறாரா? அவர் என்ன மாதிரி எந்திக்கிறாரு, சாப்பிடுறாரு. சாப்பாடு கூட நாமளா வாலண்டியா போய் வேணுமான்னு கேட்டா அது மட்டும் சரின்னு கொண்டு போய் வச்சாருன்னா சாப்பிடுவாரு. ஏதாவது இது வந்து நான் பல விஷயங்கள் வந்து நான் சிம்பத்தியாவும் நான் பேசிட்டேன். நான் வந்து இப்படிலாம் இருந்திருக்கேன், நீ வந்து கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் இது அஃபெக்ஷனா இருக்கணும். அவங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, நானும் பேசி பார்த்தேன். இல்ல இப்போ இந்த அவர் அப்படி இருக்கிறதுனால இப்போ இதுல 2 விஷயம் நீங்க தெளிவுபடுத்திக்கணும். இப்ப அவர் அப்படி இருக்கிறதுனால இப்ப அவருக்கு வந்து ஒரு படிப்பு வராம இருந்து, வேலைக்கு போகாம இருந்து, இல்ல அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு, இல்ல அவருடைய தனி மனித பிஹேவியர்ல குளிக்காம கொள்ளாம மத்தவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்து, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாதான் அது உளவியலோ மனம் சார்ந்த நோயாக நம்ம அடையாளம் காணலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அவர் பாட்டு குளிச்சு சாப்பிட்டுட்டு அவர் ஏதோ படிச்சு அவர் வேலைக்கு போய்கிட்டு அவர் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லாத வரைக்கும் அதுல பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க உங்ககிட்ட அவர் பேசலைங்கிறது உங்களோட பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்ககிட்ட அவர் பட் அவர் வந்து சந்தோஷமா இருக்காரு. நான் கேக்குறது என்னன்னா, அவர் வந்து சந்தோஷமா இருக்காரா? இல்ல சந்தோஷம் சொல்லும் போது என்னன்னு பார்த்தா அவன் வராரு, வெளியில கிளம்புறாரு, அது ஓகேங்க. பட் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா உனக்கு ஏதாவது மனசு கஷ்டம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு அவங்க அப்பா பேசிட்டாங்கன்னா அப்ப என்ன சொன்னாரு அவரு பதிலு? இல்ல அடுத்து பதிலே பேச மாட்டான். அதாங்க அப்ப அவருக்கு எந்த மன பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ வேலைக்கு போறாருல அவரு, போறாரு, அந்த பணம் காசெல்லாம் வந்து உங்ககிட்ட கரெக்டா குடுக்கறாரா இல்ல அவரு கரெக்டா மேனேஜ் பண்றாரா?
அந்த விஷயத்துலலாம் நான் எடுத்துருக்கேன், 10 ரூபா எடுத்திருக்கேன், 50 ரூபா எடுத்திருக்கேன். இல்லம்மா, சுருக்கமா நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. இப்ப அவர் சம்பாதிக்கிற பணத்தை விரயம் பண்ணாம அவரை பொறுப்பா வச்சுக்கிறாரா? சரி, நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இன்னொரு காலர் லைன்ல இருக்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றேன். அவர் சம்பாதிக்கிற காசை அவர் விரயம் பண்ணாம இருக்காரு, எந்த விதமான அடிக்ஷன்ல இல்ல, தீய பழக்கங்கள் இல்ல, அவரோட தன்மை வந்து டிசிப்ளின்டா இருக்காரு அப்படின்னா இது ஒரு நோயே கிடையாதுமா. சில பேர் சுபாவத்திலேயே அப்படிதான் இருப்பாங்க. சரியா? உங்களுக்கு வந்து பேசல அப்படிங்கறதுனால நீங்க அவரை குற்றப்படுத்த வேணாம். அவருக்கு வந்து ஏதோ நோய் இருக்கா மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கூட ஒரு சில சமயம் அவங்களுக்கு நோய் வந்துடும். தாழ்வு மனப்பான்மையை நீங்க ஏற்படுத்த வேண்டாம். ஏன்னா சில பேர் அப்படிதான் இருப்பாங்க சுபாவத்துல. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேம். இப்போ ஒரு 2 காலருக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணிட்டோம், அவங்களும் வந்து நம்மளுக்கு அந்த பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அங்க கிளாஷ் வருது, அப்போ வந்து நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருதா நீங்க சொல்லியிருந்தீங்க. இதே பிரச்சனை எனக்குமே நிறைய விஷயத்துல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ரிலேஷன் சைட்லயோ எல்லார்கிட்டயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு. இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னா இப்போ நீங்க இப்போ நாம வந்து நம்மளோட ஸ்டோரி எல்லாம் சொல்றோம்னா அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம், யாரும் கேட்கல. என் பர்சனல் விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு கெட் டுகெதரா இருக்கும்போது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதுதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா அப்படின்ற தாட் எல்லாருக்குமே ஈஸியா வந்துருது. இது எப்படி என்னால சேஞ்ச் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு போயிருது. அதுக்கு காரணம் என்னன்னா நாம நம்மள வெளிப்படுத்திக்கிற விதம். இப்போ நமக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்குன்னு வைங்க. இப்ப நமக்குன்னு ஒரு கட்டம் இருக்கு, இதுதான் நான் அப்படிங்கிற நம்ம வந்து அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது யாரும் அந்த ஏரியாவுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க. சரி, இதுக்கு மேல அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும், இதுக்கு மேல நம்ம கேட்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது அவங்களோட குறிக்கோளா இருக்கும். இப்போ வந்து காலம் மெரிச்சிட்டாங்கன்னு வைக்குங்க, வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வலிக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களோ, அப்புறம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக இல்ல பரவாயில்ல சாரி அப்படின்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நல்லா வலிக்கும், மனசுக்குள்ள அப்படியே கிரட்ஜ் வச்சுப்பாங்க. இப்ப பாத்ரூம்ல போய் திட்டிவாங்க, இப்ப கண்ணு தெரியல அதுக்கு எப்படி மெதிச்சிட்டு பாரு. அப்புறம் காலத்துக்கும் அந்த கிரட்ஜ் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கு பாரு அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட இதுவே இல்லாம எனக்கு காலம் மெரிச்சிருச்சு, எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா. அப்புறம் இப்ப இந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, ஆனா வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நைஸா நல்ல பேர் வாங்கணும், வி மஸ்ட் கெட் குட் நேம், நம்ம எல்லாருக்குமே ப்ளீஸிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிஹேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நிறைய மன உளைச்சல் வரும். ஸோ அதனால வந்து சில விஷயங்கள் நாம வந்து பிஹேவ் பண்ணும் பொழுது நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து, எது பிடிக்கலையோ அதை நம்ம பொலைட்டா சொல்லலாம். இது எனக்கு சரிப்பட்டு வரலன்றத பொலைட்டா நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை மாதிரி ஒரு பவுண்டரிஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஆப்போசிட்ல பேசுறவங்க ஒரு ரொம்ப க்ளோஸோ இல்ல ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோ இல்ல ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு சமயத்துல கட்டாயி போயிடுவாங்களோ அப்படின்ற பயம். கரெக்டா இப்ப வந்துருச்சு பாருங்க, உங்க வாயில இருந்தே வந்துருச்சு. சோ அப்ப அந்த மாதிரி கட்டாயி போன இப்ப உலகத்துல வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் போனாக்கா இன்னொருத்தர் வருவாங்க வாழ்க்கையில. அந்த துணிச்சல் வேணும். நான் இப்ப சொன்னேனே உங்களுக்கு, நம்ம வந்து we must let go of everything. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இருக்கிறவங்க இருக்கட்டும், போகட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட நம்ம இருக்கோமோ அப்பதான் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது வரும். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணியே நம்ம வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணுங்கிறது மேனிப்புலேஷன். அது வந்து சூழ்ச்சி பண்ற மாதிரி. எதுக்கு அப்படி நம்ம வந்து ஒருத்தங்களை கவர்ந்து இழுக்கணும்ன்ற ஒரு நீடு இல்லையே. நம்ம யாரையும் அட்ராக்ட் பண்ணவே வேண்டாம், நாமளாவே இருக்கணும். நம்மள பார்த்து நம்மள அட்ராக்ட் ஆகி வரவங்க வரட்டும், அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. நம்ம ஒருத்தவங்களை தக்க வச்சுக்கணும், இவங்களை அட்ராக்ட் பண்ணணும், இவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியே ஆகணும், இவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும்பொழுது அதெல்லாம் வந்து சிறு குழந்தைகள் பண்ணுவது. சிறு குழந்தைகள் என்ன பண்ணுவதுனாக்கா மற்றவங்க கிட்ட அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோங்கிறதுக்காக அது வந்து அதுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கட்டுப்படுத்திட்டு மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி பிஹேவியரை கொடுக்கும். சின்ன குழந்தையில நம்ம எல்லாரும் அது பண்ணியிருப்போம், அதுதான் இன்னர் சைல்டு. ஆனா நம்ம வளர நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து வேற மாதிரி மாறிட்டே வருவோம் அடல்ட் ஸ்டேஜில் வரும்பொழுது. அப்படி வராத இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா கான்ஃப்ளிக்ட் வந்துடும். இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டா சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற நிகழ்ச்சியில நிறைய டிப்ஸ் தரேன். ஏன்னா இது வந்து ஒரு டைனமிக்ஸ், இன்னர் சைல்டு, அவுட்டர் சைல்டு அண்ட் அடல்ட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு 3 நமக்குள்ள இருக்கக்கூடிய
சுபாவங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு டைனமிக்ஸ். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஒரு ஒரு கேர்ள் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எல்லாரையுமே நான் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பயமும் இருக்குது, இப்போ அவங்க எதிர்பார்க்கறத நான் செய்யலைன்னா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சரியா தவறா அப்படின்னாக்கா தவறு. ஸோ நம்ம வந்து ப்ளீஸிங் பீப்புளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நம்மளுடைய அவுட்டர் சைல்டு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காயங்கள், நம்மளை விட்டு யாராவது போயிடுவாங்களோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பயம், அந்த ஒரு குழந்தையோடைய ஒரு பயம் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்து பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் வெளிப்படுத்துது. ஆனால் இதை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நெகோஷியேட்டர், நமக்குள்ள ஒரு அடல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த அடல்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம உலகம் பார்க்கணும். இப்போ உலகத்தில் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் தான் இருக்காங்களா, எவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மனிதரை விட்டால் வேறு மனிதர் நம்ம கான்டாக்டே பண்ண முடியாதா? சரி, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒருத்தரோட உறவு வச்சுக்கும் போது நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, நான் என்ன கெயின் பண்ணுறேன்? ஸோ இதை மாதிரிலாம் சில கேள்விகள் அடல்ட்டில் கேட்கும்போது நான் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும்ன்ற கேட்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நான் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய நான் அச்சீவ்மெண்ட் நிறைய பண்றேன் மேடம். ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது எனக்கு முழு திருப்தியா இருக்கு. அதாவது யாரை டிபெண்ட் பண்ணாம நான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது தோல்வி அடையும் போது இவன் ஒண்டியா பண்றான், அதனால யாரையும் கன்சிடர் பண்ணாம பண்றான்னு இவன் ரொம்ப, நான் தோல்வி அடையும் போது எல்லாம் என்ன எதிர்க்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்படுது மேடம். எப்படி சரி பண்றது? உங்க வயது என்ன? 32 ஆகுது மேடம். 32. மேரிடா நீங்க? ஆமா மேடம். ஆமா மேடம். பிள்ளைங்கள் இருக்காங்களா? பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே. உங்க மனைவி வேலைக்கு போறாங்களா? இல்ல, வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க மேடம். ஓகே. ஸோ ஒரு சம்பவம் உங்களால சொல்ல முடியுமா? லைக் என்ன மாதிரி விஷயம் நீங்க தோல்வி அடைஞ்சு மற்றவங்க சொல்லி உங்களுக்கு பிரச்சனையாச்சு? இப்போ ஒரு எந்த ஒரு வேலையுமே தான், ஒரு தொழில் தொடங்குறதுல இருந்து நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் மேடம், சின்னதா. சரி. அது என்ன டெவலப் பண்ண முடியலையோ, இல்லைன்னா ஏதாவது அதுல தோல்வி, அதாவது எப்படி சொல்லுங்க, வியாபாரம் மந்தமாயிட்டால இவன் யாரையும் கேட்காமலே இவன் சுயமா பண்ணிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாமே எனக்கு மனசு ரொம்ப தாவே போகுது. அதோட அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு எல்லா விட்டையும் விட்டுட்டு போயிருக்கான். அப்படி சொல்றவங்க யாரு? எல்லாரையும் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா. சரி, அவங்க கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். சரி, இப்ப எனக்கு பிரச்சனை வந்து, இந்த பிரச்சனையை கேட்டுருந்தா நீ எனக்கு என்ன தீர்வு கொடுத்துருப்ப? சரி, இப்ப நீ வந்து இவ்வளவு குறை கண்டுபிடிக்கிறிய, எனக்கு இப்ப வந்து என்னோட பிசினஸ்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும், இதுதான் எனக்கு பிரச்சனை. சோ இப்ப இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட கேட்கறேன்னா நீ எனக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுப்ப? யாரு கேட்டாலும் என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படிதான். அப்போ நீங்க சொல்லிடணும். அப்ப அதுதான் உண்மை. சரி, இந்த உலகமே உங்களுக்குன்னு கிடையாது, எனக்கும் அதேதான், எல்லாருக்கும் அதேதான். இந்த உலகத்துல வந்து நம்ம வெற்றி அடையும் போது, நான் தான், உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு கான்டாக்ட் கொடுத்தது நான் தான் தெரியுமா, உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட தான் வந்து கேட்டான், இப்படிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வெற்றியில பங்கு போடுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பக்கத்துல ஐயோ நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன்னுவாங்க. ஆனா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ இதுதான் உலகம். இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு படமே எடுத்துக்கங்க. ஒரு படம் வந்து வெற்றி அடையும் போது ஒரு டைரக்டர் வந்து தன்மையா சொல்றாரு, இந்த மாதிரி இது எனக்கு கிடையாது, எல்லாருக்கும் தான் இது அப்படின்னுட்டு தான் சொல்றாங்க. ஆனா தோல்வின்னு வரும்போது என்ன ஆகுது, என்டையர் இதை வந்து டைரக்டர் மேல தான் போடுறாங்க இல்லையா? சோ ஒரு இந்த டீம் ஒர்க் எல்லாத்துலயுமே அப்படிதான். ஸோ ஒரு விஷயங்கள் வந்து வெற்றின்னு வரும்போது உளவியல் ரீதியாகவும் சரி, மேலாண்மை ரீதியாகவும் சரி, அவங்க சொல்ற கோட்பாடு என்னன்னா, வெற்றின்னு வரும்போது அதை நீ வந்து தலையில கொண்டு போகாத, அதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துரு. எல்லாரால தான் நான் வெற்றி அடைந்தேன்னு நீ சொல்லணும், அதுதான் உண்மை, அதுதான் நீ நம்பணும். ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா நீ மேல மேல வளர்வ. ஆனா தோல்வின்னு ஒண்ணு வரும் பொழுது நீ வந்து மற்றவங்களை பிளேம் பண்ணாத. அந்த தோல்விக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு நீ ஒரேடியா போட்டுக்காத. ஆனா நான் தான் பெரிதளவுல காரணம் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன்னா என்ன மீறி ஒரு விஷயம் நடக்க முடியாது. அப்படி நம்ம கண்ட்ரோல் கையில வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம கத்துப்போம். சரி, நாம வந்து இத மாதிரி நம்ம செய்ததுனால தான் இந்த விளைவுகள் வந்தது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அடுத்த டைம் வந்து நம்ம அதை சரி பண்ணி நம்ம செய்ய முடியும். வாழ்க்கை அவ்வளவுதான். சரி, எல்லாருக்குமே வந்து வெற்றி தோல்விகள் வரும். தோல்வியே வராம இருக்கணும் அப்படின்னா, இப்போ வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி தோல்வி வரும்.
ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வேலை பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து வெற்றி தோல்வியே இல்லாம அப்படியே ரிதமா போனா கவர்மெண்ட் உத்தியோகம் தான். அரசாங்க வேலைக்கு போறவங்க மட்டும்தான் அந்த 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ரிதமா போயிட்டு ரிதமா வருவாங்க. சோ எந்த விதமான பேர்டனும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பக்காவா செக்யூரிட்டி, வேலையை விட்டு போக மாட்டாங்க. மிஸ்டேக் பண்ணா கூட அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூனியன் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு வேலை பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அரசாங்க உத்தியோகம் மட்டும்தான். நிறைய தோல்வி வரும்போதெல்லாம் மற்ற எல்லாத்துலயும் தோல்வி வருங்க. மற்ற எந்த நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கல்லூரியில வேலை பாக்குறவங்களுக்கும் ஒரு பிரைவேட் கல்லூரியில வேலை பாக்குறவங்களுக்கு கூட சொல்றேன், திடீர்னு அவங்களை காரணம் இல்லாம அவங்க மேல ஒரு குற்றப்படுத்தி அவங்களை வேலையை விட்டு நீக்குவாங்க. அப்ப அது அவங்களுக்கு தோல்விதான். சோ இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது வேலைக்கு வந்து செக்யூரிட்டி கிடையாது. சோ நம்மளோட அவங்க எதிர்பார்க்கிற இது இல்லைனாக்கா நம்மள அனுப்பிச்சிடுவாங்க. சோ அந்த விதமான பயம் வந்து இருக்கதான் இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணும்போது இருக்கு. நம்மளுக்கு கேள்வி கேட்க நமக்கு எதுக்குதான் இந்த உலகத்துல வாழணுமே, இந்த தற்கொலை எண்ணுக்குமா அதிகமா ஈடுபட போகுது. இல்ல அத மாதிரி நீங்க நினைக்க கூடாது. நீங்க வந்து என்னன்னா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறத வந்து நீங்க தவறாக ஃபர்ஸ்ட் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணா கூட, மற்றவங்க வந்து நம்மள குறை சொன்னா கூட நாம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம அதை வந்து குறை சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்காம அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்க்கணும். சரி, அவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னா சரி ஓகே, நம்ம திருத்திக்கிட்டு போயிடலாம், என்ன ஆயிட்டு போகுது, அவ்வளவுதானே. அப்ப அவங்க சொல்றதுல உண்மை இல்ல அப்படிங்கிற போது தூக்கி குப்பை தொட்டியில போட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு அதுக்கு சம்பந்தமே சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் அதிகப்படுத்தி பாக்குறாங்க, நம்ம சொல்றது ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட், அப்ப அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. அவங்க பின்வழியா கூப்பிடுறாங்க, நான் சொல்ற பின்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்மளுடைய ஐடியாவை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் காரணம். எனக்கு ரொம்ப இருக்கிற ஐடியா அந்த அழுத்தமா தான் அதிகமா இருக்கு. இது வந்து நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணிக்கணும். அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே இதே நிலைதாங்க. இப்ப நம்ம நிலைமை தாழ்ந்து போகும் பொழுது எல்லாமே நம்மள வந்து கேள்விதான் கேட்பாங்க. எவ்வளோ பாடல்கள் கேட்கிறோம், எவ்வளோ கதைகள் பார்த்துருக்கோம், எவ்வளோ சினிமா பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மைகள், அனுபவ வாயிலாக நம்ம கத்துக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி நிலைகள் வரும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவாக இருக்கணும், நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கு வந்து ஒருத்தருடைய அட்வைஸ் வேணும்னா அது உண்மையாக நம்மளோட ஈகோ இல்லாம நம்ம கேட்டுக்கணும். அதுல நன்மை இருக்குன்னா கேட்டுக்கணும். அப்படி நன்மை இல்லை அப்படிங்கிற பொழுது அதை ஒதுக்கிடணும். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஈகோவா இருந்தா கூட நம்ம சில சமயத்துல நமக்கு வந்து மன வருத்தம் ஏற்படும். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நாங்க வந்து 18 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கோம், குடியிருக்கிறோம். சரி. இப்போ வந்து புதுசா வீடு கட்டி இருக்கிறோம். இப்போ தான் முதல்ல அது வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த வீட்டுக்கு புதுசா கட்டின வீட்டுக்கு போகும்போது, இல்லாட்டி மத்த வெளி இடங்களுக்கு போனாலும் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியுது. அது பிறகு டென்ஷன் ஆகுது. நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயுமே போய் இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு படத்துக்கு போனா கூட பிள்ளைங்க கூட அங்க அந்த சத்தம் பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. வெளியில வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது. புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கா? புது வீடு இல்ல, நீங்க இப்ப ஒரு வீட்டுல குடி இருந்தீங்க, அந்த வீடை விட்டுட்டு இப்ப புது வீட்டுக்கு குடி போயிட்டீங்களா? இல்ல, இன்னும் போகல. அந்த வீட்டுக்கு போறோம். அந்த மாசம் போகணும். சரி, போக வேண்டியது. அது போனாலே என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரத்துல வாங்க இங்க போகும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி இந்த வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியுது. வேர்த்து கொட்டுது. வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறேன், பழைய வீட்டுக்கே வந்துடுறேன். அது என்னன்னே தெரியல. எங்க போனாலும் கொஞ்ச நேரத்துல அந்த ஊருக்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாயந்தரம் அந்த கார்ல வர்ற நேரமே வீட்டுக்கு நம்ம எப்ப போவோம், வீட்டுக்கு எப்ப போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது அவரே தவிர கொஞ்சம் கூட. இப்ப அந்த புது வீட்டுக்கு போக பிடிக்கல உங்களுக்கு? புதுசா கட்டி இருக்கிற வீட்டுக்கு போக பிடிக்கல? புதுசா கட்டி இருக்கிற வீட்டுக்கு போக பிடிக்கலையா? ஆமா, அதான் பிரச்சனை இப்ப. ஆமா. இப்போ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 4 பேர் இருக்கோம். நீங்க, உங்க கணவர், பசங்க 2 பேரா? பசங்க என்ன படிக்கிறாங்க? பையன் வந்து 3rd இயர் காலேஜ் ட்ரிபிள் போயிருக்கான். சரி. மூத்தவன். இளைய வந்து காலேஜ் இந்த வருஷம் தான் போறான். சரி, ஓகே. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அந்த புது வீடு தனி வீடா இல்ல பிளாட்ஸா? இப்ப நீங்க இருக்கிறது என்ன மாதிரி வீடு?
நாங்க இருக்கிறது வந்து காம்பவுண்ட் வீடு, 5 வீடு இருக்குது. கீழே 3 வீடு, ஆ, மேல 2 வீடு இருக்குது. சரி. இப்ப நீங்க கட்டியிருக்கிற வீடு? நாங்க கீழே ஒரு வீடு, மேல 2 வீடு போட்டிருக்கோம். ஓகே. அதுலயும் கூட யாரோ இருக்காங்க இல்லையா? நீங்க மட்டும் தனித்து இல்ல. தனியா இல்ல. சரி, இனிமேல் தான் வாடகை விடணும். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வாடகை விடணும். ஆமா, வாடகை போடணும். ஒரு சமயம் இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு பயமா இருக்கா? அதான் என்னன்னே தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. போனதே வேர்த்து வேர்த்து கொட்டுது அங்க போய். அதான் ஒரு சமயம் வந்து நீங்க இங்க ரொம்ப நாள் பழகி இருப்பீங்க. சோ இப்ப அந்த வீட்டுக்கு போயிட்டாக்கா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களேன்ற ஒரு பயம் இருக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி வருமா? இப்போ வந்து ஒரு பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி பருவம் போகும்போது உங்களுடைய நினைவுகளை வந்து பின்னோக்கி பாருங்க. ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பரபரப்பு இருந்ததா? ஆமா. அதான். அப்போ உங்களுக்கு வந்து நிகழ்வுகள் சம்பந்தமாக ஆங்ஸைட்டி வருது. ஒரு புதுசான ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில வரும்போது அதை பத்தி அளவுக்கு அதிகமாக நீங்க யோசிக்கிறீங்க. எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு. அடுத்தது அந்த கடந்த காலத்துல இருந்து வருவதற்கு ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் போட்டு போட்டு நீங்க இது பண்றதுனால அந்த நிகழ்காலத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க. அது ஆங்ஸைட்டி வருது, உங்களுக்கு பரபரப்பு வருது. சோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நடக்கிறது நடக்கட்டுமே, பார்க்கலாம், எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாமே, போய் பார்ப்போம், பிடிக்கலன்னா திருப்பி வந்துருவோம். ஓகே, அது மாதிரி கூலா எடுத்துக்கணும். சும்மா ட்ரை பண்ணுவோம், அது என்ன பெருசா தலையா போயிட போகுது. சரி, அப்படியே வந்து ஏதாவது பேய் இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா ஓகே திரும்பி வந்துடலாம் வீட்டுக்கு, என்ன ஆயிட போகுது. அந்த மாதிரி ஒரு கூலா வந்து ஒரு எதிர்கொள்ளும் துணிவு வேணும். சரியா? சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா உங்க வாழ்க்கையில அப்படிதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே பிரச்சனை. திடீர்னு உடம்புக்கு முடியலனாலுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு போவேன். வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா நம்ம ஒரு சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுறேன். இல்ல அதான் உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி இருக்குமா? உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பேசிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் நான் சொல்றேன். சரியா? சொல்றீங்களா? ஓகே. சரி. ஓகே. இந்த நிகழ்ச்சியில வந்து பல வியூவர்ஸ் உங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் பகிர்ந்து பல கருத்துக்களையும் கூட சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல வந்து பொதுவாக எல்லா விதமான பிரச்சனைகள், என்ன விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிந்த பதில்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்லாட்டி program@pepperstv.com அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சலுக்கு நீங்க எழுதலாம். program@pepperstv.com. அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க செய்தி அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம், இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9789011436. ஸோ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு 2 பசங்க. சரி. இப்போதான் +2 முடிச்சிருக்காங்க. அவங்க +2 படிக்கும் போதே சரியா படிக்கவே இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சரி. நல்லா படிச்சுட்டு இருந்த பசங்க தான். ஃப்ரெண்ட்ஸோட பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட போறது விளையாடுறது போய் கேட்டாமா எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாமா எல்லாம் படிச்சிடறமா அப்படின்னு சொல்லி 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 கடைசியில மார்க்கும் கம்மியாயிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே போன் தான் மேடம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? இப்பதான் +2 ரிசல்ட் வந்தது. இப்போ காலேஜுக்கு அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி. பொண்ணுக்கு? பொண்ணு ட்வின்ஸ் தான் எனக்கு. பொண்ணு இப்பதான் +2 முடிச்சிருக்காங்க. 2 பேருமே மார்க் ட்வின்ஸ் அவங்க 2 பேரும் வாங்கல. இப்ப அவளும் என்ன பண்றான்னா, இப்ப இது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும். இல்ல மகளும் இப்பதான் +2 முடிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா. ட்வின்ஸ் அவங்க 2 பேரும்? ட்வின்ஸ் ஆமா. ஓகே. என்ன பண்றா, அவளும் போன் எடுத்துக்கிட்டு ராத்திரி 1 மணி ஆனாலும் போனை வைக்கிறது கிடையாது. சரி. போனு சாட்டிங் சாட்டிங் சாட்டிங்னு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட தாம்மா சாட்டிங், அப்படிலாம் கிடையாதுமா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா என்னன்னா ஒரு நேரங்களை கிடையாது. பையன் வந்து இப்போ 11 o'clock 11:30க்கு எந்திரிச்சான்னா பல்லு கூட வளர்க்கறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பாருடானா கூட கேட்க மாட்டான். போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான், இது பண்ணிட்டே இருப்பான்.
இவன் எப்படி மாத்துறதுனே தெரியல. இப்போ ஸ்கூல் வரைக்கும் ஏதோ ஓகே, இப்ப அடுத்தது காலேஜ்னா இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? இப்போ என்ன கோர்ஸ் அவனை சேர்க்கறதா இருக்கீங்க? இப்போ அவனை வந்து இன்ஜினியரிங் தான் மெரிட்ல சேர்க்க போறீங்களா இல்ல காசு கொடுத்து சேர்க்க போறீங்களா? காசு கொடுத்து தான் மேடம். அதான் தவறு நீங்க பண்றது. இல்ல, இதெல்லாம் தான் தவறு, இதெல்லாம் தான் தவறு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க கணவர் உங்க பசங்க 4 பேரும் உட்கார்ந்து பேசணும். பேசிட்டு அவங்க வந்து இதே மாதிரி நீங்க செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனாலதான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பே வரமாட்டேங்குது. நீங்க இப்ப காசு கொடுத்து சேர்க்கும் பொழுது நாளைக்கு இதே மாதிரி பொறுப்பு இல்லாம இதே மாதிரி படிச்சுட்டு அரியர்ஸ் வச்சுட்டு பாஸ் பண்ணாங்கன்னா வேலை கிடைக்காது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த லீவ்ல தானே இப்ப விடுமா, காலேஜ்ல நல்லா படிச்சிருவேன் இப்படியே சொல்லி +1ல என்ன சொன்னா, +1 எல்லாம் நீ இது பண்ணாத, +2ல சூப்பரா படிச்சிருவேன் இப்படி சொல்லி சொல்லியே இது பண்ணிடுறான் மேடம் அவன். இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ சரி அவன் தான் மார்க் வாங்கல, நம்ம சரியா சேர்க்காம விட்டு பணத்தை செலவு பண்ண முடியாம நாளைக்கு அதனால அவனுக்கு வேலை கிடைக்காம ஒரு நல்ல கோர்ஸ் கிடையாது, நாளைக்கு பின்னாடி எங்களை தான் பிளேம் பண்ணுவான். இப்ப நான் வந்து மெச்சூர் ஆயிட்டேன், நீ என்ன உங்களை பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, இப்பவே நீங்க அவனை உட்கார வச்சு இப்போவுமே வந்து உன்னை எங்களுக்கு காசு கொடுத்தெல்லாம் சேர்க்க முடியாது, இப்ப எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும்ல காசு கொடுக்கறதுக்கு. இல்ல 2 lakhs செலவு பண்ணோம், 1000 மேலதான் வாங்கியிருக்கான். 2 lakhs செலவு பண்ணோம் எக்ஸ்ட்ரா காசு. இந்த 2 lakhs எவ்வளவோ இப்ப 2 பேரையும் அட் டைம் சேர்க்கணும் இல்ல மேடம் நானு. சோ ஆளுக்கு 2 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வைக்கணும். 4 லட்சம் ரூபாய் தண்டமா போகுது இல்ல. இப்ப அதுதான் நீங்க வந்து இப்ப உங்களோட சாய்ஸுங்க. சரி, இப்ப வந்து உங்களுக்கு 2 லட்சம் 4 லட்சம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னாக்கா நீங்க அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனா அவங்கள உட்கார வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்ப எங்க கிட்ட காசு கிடையாது, இப்போ இந்த பணம் கொடுத்தாதான் உனக்கு படிக்க வைக்க முடியும்னா எங்களுக்கு கஷ்டம், ஸோ என்ன செய்யலாம் சொல்லுன்னு அவங்க கிட்டே நீங்க கேட்கணும். அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்கணும். ஸோ இப்போ எங்க கிட்ட காசு இல்லை என்ன பண்ணலாம், அப்ப அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் அடுத்தது வந்து இப்போ இதுக்கு வந்து நீ பொறுப்பு எடுத்துக்கிறியா, நீ வந்து ஏதாவது பார்ட் டைம் பண்ணி நீ கடன் அடைக்கிறியா, நான் கடன் வாங்கி தரேன். ஸோ மேலை நாடுகள்லாம் அப்படிதான் பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நாங்கள்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுலேருந்தே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃபீஸ்க்கு நான் தான் சம்பாதிச்சேன். அந்த காலத்திலேயே சொல்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து பொறுப்பு வரும். நம்ம பொறுப்பே கொடுக்காம இருக்கிறது உங்கள் மேலே தான் தவறு, நான் பிள்ளைகள் மேலே தவறு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கு நம்ம மேலே தப்பாயிடுமோ நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுவே தவறு. இப்போ அவங்க வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வைக்கிறதே வந்து அவங்க செய்த தவறுனாலதான்ன்றத அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ இன்னைக்கு நீ செய்த தவறுனால இப்போ இந்த பிரச்சனை வருது, இப்போ இதே மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாரா இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க 2 பேரும் படிக்காததுனால வந்த பிரச்சனை, இப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க வந்து ஒன்று பண்ணுங்க, இவங்களை காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஒரு ப்ரீ கவுன்சிலிங் வாங்க. ரொம்ப ஒர்த் அது. ஏன்னா வந்து ஒரு 1 hour நீங்க வந்து ஒரு கவுன்சிலர் கிட்ட போய் காசு கொடுத்து நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஃபீஸ் கட்டி த்ரூ அவுட் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு வரும். இல்லாட்டினா டெஃபினட்டா இவங்க வந்து அரியர்ஸை வச்சுட்டு நாளைக்கு வேலை கிடைக்கலன்ற போது அதுக்கும் நீங்க தான் கில்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி வச்சிருவாங்க. அதனால தயவு செய்து இவங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட்டு வர முடியாது. அவங்கள எனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு இல்ல பைத்தியம்லாம் கிடையாது. நீங்க என்ன சொல்லிடுங்க, இப்ப எங்க கிட்ட காசு கிடையாது கவுன்சிலிங் சேர்க்கறதுக்கு, சோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு உளவியல் ஆலோசகரை போய் கேட்கலாம், எங்களுக்கு காசு இல்லை சேர்த்து வைக்கிறது உனக்கு இப்போ இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்கு, ஸோ என்ன பண்ணலான்ற ஒரு தீர்வுக்கு நம்ம வந்து ஒரு தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. அப்படி வர முடியாதுன்னு சொன்னாக்கா நாங்க காலேஜ் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. சரி, நீங்க வந்து ஒரு தைரியமாக இருக்கணும். இன்னைக்கு வந்து நீங்க கால் கட் பண்ணிடுங்க. பொதுவான சில விஷயங்கள் சொல்றேன். இன்னைக்கு காலகட்டத்துல பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பயப்படும் பெற்றோர்களாக இருக்காங்க. பிள்ளைகளை பயந்து பயந்து வளர்க்குறாங்க. அடுத்தது வந்து அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு பெடஸ்டில் அவங்கள உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் குற்றவாளிகள் மாதிரி எதுக்கெடுத்தாலும் சாரி சொல்லிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு அப்படி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சமூகம் இப்படி மாறிட்டு வர்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பலவிதமான நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பலவித பிரச்சனைகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த நேரம் 11 to 12 லைவ் நீங்க பாருங்க. இதே நேரத்துல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சப்போஸ் உங்களுக்கு லைன் கிடைக்கல, இன்னைக்கு வந்து தொடர்பு ட்ரை பண்ணி நம்பர் கிடைக்காதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரச்சனையை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதற்கான தீர்வு நான் அதிலேயே கொடுப்பேன். அப்படி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு அதுக்கான தீர்வு தருவேன். மெயில் ஐடி program@pepperstv.com அதுக்கும் நீங்க வந்து எழுதலாம்.
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9789011436. இந்த நிகழ்ச்சியும் போது ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு லைவாக கூட எங்கிட்ட நீங்கள் பிரச்சனைகள்லாம் பகிர்ந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இன்னும் நிறைய வரவேற்பு வேணும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்குங்க. ஸோ இன்னும் நல்ல ஒரு தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜராஜேஸ்வரி.